வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளையும் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ சற்று முன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனே வந்து நீங்கள் வந்து 12th அதாவது +2 வந்து படிச்சிட்டிங்கன்னா போதும். +2 அல்லது வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th தான் கேட்டிருக்காங்க. கிளர்க் போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 25,500 அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 2/6/2023. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் இல்லாமல் ஆன்லைனில் அதாவது 2 minutesல நீங்கள் ஃபோன் மூலமாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப்க்கு 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தென் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் www.rrcnr.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் கம்பல்சரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய அட்ரஸு இந்த ப்ரூஃப்லாம் அதாவது அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் அப்லோடு அதாவது உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் டீட்டெயில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் லிங்க் வந்து இதுதான் www.rrcnr.org. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் ரயில்வே செல்லு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதனுடைய டேட்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் க்ளோசிங் 2/6/2023 வந்து க்ளோஸ் பண்ண இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3/5/2023 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 நியரஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வைஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 12th தனியாக அல்லது டிகிரிக்கு தனியாக வந்து தனித்தனியாக வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அல்லது யூத் ஒலிம்பிக்ஸு ஸோ இதிலெல்லாம் நீங்கள் அப்பர் கப்பு ஸோ இதில் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெவலில் வந்து போகலாம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் வேர்ல்டு கப் ஜூனியர் சீனியர் கேட்டகரி ஏசியன் கேம்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்பர் கப்பு ஸோ இது மாதிரி வந்து யூத் ஒலிம்பிக்ஸு ஸோ இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் கப்பு சாம்பியன்ஷிப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா யூத் அல்லது ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஸு நேஷனல் கேம்ஸ் ஆர்கனைசரு ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் அசோசியேஷன் ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சீனியர் ஜூனியர் இது மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இதில் வந்து டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்லேருந்து ஹேண்ட்பாலு, பேஸ்கெட் பாலு, பேட்மிண்டனு அதே மாதிரி கபடி, பாடி பில்டிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, டீட்டெயில் ஆஃப் ரெகனைஸ்டு ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் என்ன அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அதாவது இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க், உங்களுடைய ரெகனைஸ்டு ஸ்போர்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு 50 மார்க்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டை எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 70, 65 மார்க்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில், அதாவது 12th முடிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.